டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஜி டிஆர்பி ஜுவாலஜியில் யூனிட் 7ல் டெவலப்மெண்ட் பயாலஜியில் யோக் அமௌண்ட் ஆஃப் யோக்கு எக்கு பற்றி நம்ம எக்கு எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், ஓவம் எக்கு இதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கோம் அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த எக்கு வந்து நம்ம வகைப்படுத்தலாம். எதை வச்சு முதல்ல வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் யோக்கை பொறுத்து. யோக்கு தமிழில் கரு உணவு அப்படின்னு சொல்கிறோம். கரு உணவை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்கை வந்து வகைப்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டு இதை அமௌண்ட் ஆஃப் யோக்கை வச்சு நம்ம எக்கை வந்து 3 வகையாக பிரிக்கலாம். எதெல்லாம் அப்படின்னா ஏலசித்தல் எக், மைக்ரோலெசித்தல் எக் அண்ட் மேக்ரோலெசித்தல் எக் அப்படின்னு நம்ம 3ஆ வகைப்படுத்தலாம். ஏலசித்தல்னா என்ன? ஏனாலே ஆப்சென்ட். ஓகேவா? ஆப்சன்ஸ் ஆஃப் யோக்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஏலசித்தல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏலசித்தல் எக் யாருக்கு காணப்படும் அப்படின்னா யூத்தீரியன் மேமல்ஸுக்கு காணப்படும். யாருக்கு யோக் வந்து இல்லை அப்படின்னு கேட்டால் யூத்தீரியன் மேமல்ஸ். ஓகே, இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். அப்போது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்கில் நம்ம அமௌண்ட் ஆஃப் யோக்கை கரு உணவை வைத்து எக்கை வந்து 3ஆக வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து ஏலசித்தல் எக், மைக்ரோலெசித்தல் எக், மெகாலெசித்தல் எக். ஏலசித்தல் அப்படின்னா வித்தவுட் யோக், எந்த ஒரு கரு உணவும் காணப்படாது. எடுத்துக்காட்டுக்கு என்னது அப்படின்னா யூத்தீரியன் மேமல்ஸ். அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் ஹெட்டிங் என்ன அப்படின்னா மைக்ரோலெசித்தல். மைக்ரோ அப்படின்னாலே ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யோக்குன்னு சொல்லலாம். இதை நம்ம ஒலிகோலெசித்தல்னு கூட சொல்லலாம். இதை மைக்ரோலெசித்தலை ஒலிகோலெசித்தல்னு கூட சொல்லலாம். மைக்ரோன்னு சொன்னாலே உங்களுக்கு ஸ்மால்னு தெரியும். லெசித்தல் மீன்ஸ் யோக், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யோக் இருக்கக்கூடியதான் மைக்ரோலெசித்தல். இந்த மைக்ரோலெசித்தல் யாருக்கு காணப்படுகிறது அப்படின்னா ஆம்பியாக்சிஸ் அண்ட் டியூனிகேட்ஸ். ஆம்பியாக்சிஸுக்கும் டியூனிகேட்ஸுக்கும் மைக்ரோலெசித்தல் எக் வந்து காணப்படுகிறது. அடுத்தது இந்த மைக்ரோலெசித்தலுக்கு இன்னொரு நேம் வந்து ஒலிகோலெசித்தல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஒலிகோலெசித்தல் நேமை வச்சவர் யாரு அப்படின்னா ரோமர் அண்ட் பாலன்ஸ்கி. இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன அப்படின்னா மைக்ரோலெசித்தல்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் த யோக் இருக்குது. இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது. எது? ஒலிகோலெசித்தல் எக். இதை யாரு சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ரோமர் அண்ட் பாலன்ஸ்கி. ரோமர் அண்ட் பாலன்ஸ்கி தான் ஒலிகோலெசித்தல் எக்கை நேம் பண்ணாங்க. அடுத்து வந்து யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மேக்ரோலெசித்தல் எக். மேக்ரோ அப்படின்னா நிறைய, அதிகமான, பாலி அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ மேக்ரோலெசித்தல் எக்குக்கு 3 நேம் இருக்குது. ஒன்று வந்து மெகாலெசித்தல் எக், அடுத்து பாலிலெசித்தல் எக்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய இருக்குது, நிறைய அமௌண்ட் ஆஃப் யோக் இருந்துன்னா அதை நம்ம மேக்ரோலெசித்தல் எக்னு சொல்கிறோம், மெகாலெசித்தல் எக்னு சொல்கிறோம், பாலிலெசித்தல் எக்னு சொல்கிறோம். இந்த மெகாலெசித்தல் எக் யாருக்கு காணப்படுகிறது? ஃபிஷஸ், மீன்கள், ஆம்பிபியன்ஸ், இருவாழ்விகள், ரெப்டைல்ஸ், ஊர்வன, பேர்ட்ஸ், பறவைகள், மோனோட்ரீம்ஸுக்கு எல்லாமே காணப்படுகிறது. ஓகேவா? மேக்ரோனா என்னது? நிறைய அமௌண்ட் ஆஃப் யோக் இருந்தால் அதை நம்ம மேக்ரோலெசித்தல் எக்னு சொல்கிறோம். இந்த மேக்ரோலெசித்தல் எக் யாருக்கெல்லாம் காணப்படுகிறது? ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் மோனோட்ரீம்ஸ். இது எல்லாமே மேக்ரோலெசித்தல் எக்கில் வரும். அடுத்து வந்து மீசோலெசித்தல். மீசோ அப்படின்னா மாடரேட், அதாவது தேவையான அளவு, மாடரேட் அமௌண்ட் ஆஃப் யோக் இருந்துச்சு அப்படின்னா நிறையும் இல்லாமல் கொஞ்சம் இல்லாமல் மீடியமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம்? மீசோலெசித்தல் எக்னு சொல்றோம். இந்த மீசோலெசித்தல் எக் யாருக்கு காணப்படுகிறது? ஆம்பிபியன்ஸ், டிப்னாய் அண்ட் பெட்ரோமைசான். ஓகேவா? இதுதான் மீசோலெசித்தல் எக், மேக்ரோலெசித்தல் எக், மைக்ரோலெசித்தல் எக் அண்ட் ஏலெசித்தல் எக். ஏன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் யோக், மைக்ரோனா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யோக், மேக்ரோனா அதிகமான யோக்கு காணப்படும், மீசோனா மாடரேட் அமௌண்ட் ஆஃப் யோக்கு காணப்படுகிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா என்னது? ஆம்பிபியன்ஸ், டிப்னாய் அண்ட் பெட்ரோமைசான். இதில் யோக் இருக்குது, யோக் ஆர் present but it is not very high. Hence these egg are named as மீசோலெசித்தல் எக் அப்படின்னு சொல்கிறோம். இது அமௌண்ட் ஆஃப் யோக்கை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். நெக்ஸ்ட்
நம்ம அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் யோக். ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் யோக்கை பார்த்தோம். அடுத்து வந்து பேஸ்ட் ஆன் த டிஸ்ட்ரிபியூஷன், பரவல், எப்படி யோக் வந்து ஒரு முட்டையில் பரவி காணப்படுகிறது, கரு உணவு பரவி காணப்படுகிறது. பரவல் முறையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யோக்கை வந்து கிளாசிஃபை பண்ணுறோம். அதில் என்ன வரும் அப்படின்னா ஐசோலெசித்தல், டீலோலெசித்தல், சென்ட்ரோலெசித்தல் எக் அப்படின்னு நம்ம 3ஆக பிரிப்போம். ஐசோலெசித்தலுக்கு இன்னொரு நேம் இருக்கு, என்னதுன்னா ஹோமோ. ஐசோனாலே சேம், எங்க ஜுவாலஜிலேயோ எந்த இதுலேயுமே ஐசோ எல்லாத்துக்கும் சின்ன சின்ன டேர்ம் இருக்கும். அந்த ஐசோலெசித்தல் எக், ஐசோலெசித்தல் ஒரே ஒரு நிமிஷம், ஐசோலெசித்தல் எக்னா சேம், ஹோமோனாலும் சேம். அப்போது யோக் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும், யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருந்துச்சுன்னா அதை நம்ம ஐசோலெசித்தல் ஆர் ஹோமோலெசித்தல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உங்களுக்கு தெரியும் இப்போது ஐசோலெசித்தல்னா என்ன, ஐசோனா சேம் அப்படின்னு தெரியும். ஆனால் அவங்க அந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இந்த ஐசோலெசித்தல் எக் ஆர் ஹோமோலெசித்தல் எக் யாருக்கு காணப்படும் அப்படின்னா எக்கினோடெர்ம்ஸ் அண்ட் ஆம்பியாக்சஸ், எக்கினோடெர்ம்ஸ்லையும் ஆம்பியாக்சஸ்லையும் ஐசோலெசித்தல் எக் காணப்படும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யாருக்கு யூனிஃபார்மாக யோக் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆகியிருக்குது அப்படின்னு கூட கேட்கலாம். ஐசோலெசித்தல் இல்லாமல் ஹோமோலெசித்தல் இல்லாமல் யாருக்கெல்லாம் யோக் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆகியிருக்குது அப்படின்னு கேட்டால் எக்கினோடெர்ம்ஸ் அண்ட் ஆம்பியாக்சஸ் சொல்லலாம். டீலோலெசித்தல், டீலோ அப்படின்னாலே எண்ட் ரீஜியன் ஞாபகம் வச்சுருக்கணும். யோக் கான்சன்ட்ரேட்டட் அட் வெஜிடல் போல், யோக் வந்து அதிகமாக வெஜிடல் போல இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம டீலோலெசித்தல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு எண்டு முட்டையோட எண்டில் என்னதாகும் அப்படின்னா யோக் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது எந்த எண்டு அனிமல் போலா வெஜிடல் போலா வரும்போது நம்ம வெஜிடல் போலில் தான் யோக்குடைய கான்சன்ட்ரேஷன்ஸ் அதிகமாக காணப்படுகிறது. அதுதான் நம்ம டீலோலெசித்தல் எக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டீலோலெசித்தல் எக் யாரு காணப்படும், ஃபிஷர்ஸ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ். ஃபிஷ்ஷு, ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட் வரிசையாக போட வேண்டியதா டீலோலெசித்தல். சென்ட்ரோலெசித்தல் எக், சென்ட்ரோ அப்படின்னா சென்டரில் வந்து யோக்கோடைய கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக காணப்படும் அப்படின்னா அது சென்ட்ரோலெசித்தல் எக்னு சொல்கிறோம். இந்த சென்ட்ரோலெசித்தல் எக்குக்கு எக்ஸாம்பிள் எது, இன்செக்ட். சென்ட்ரோனுக்கு ஒரே ஒருத்தர் தான் வர்றாங்க. யாரெல்லாம் வராங்க, இன்செக்ட் வர்றாங்க. அடுத்து வந்து டீலோவில் தான் ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் வருவாங்க. ஐசோலெசித்தோல்ல எக்கினோடெர்ம்ஸ் அண்ட் ஆம்பியாக்சஸ், எக்கினோடெர்ம்ஸ் அண்ட் ஆம்பியாக்சஸ் இதில் வருவாங்க, ஐசோலெசித்தல் எக்கில் வர்றாங்க. இதுதான் பேஸ்ட் ஆன் த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் யோக். அடுத்தது எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஷெல்லு, அதாவது ஓடை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், எக்கை வகைப்படுத்துகிறோம். எது அப்படின்னா ஓடுடையன, ஓடற்றவை அப்படின்னு 2ஆக வகைப்படுத்தும். அதாவது கிளிடாயிக் ஆர் நான் கிளிடாயிக் அப்படின்னு 2ஆக வகைப்படுத்துகிறோம். கிளிடாயிக் அப்படின்னா வித் ஹார்டு செல்ஸ், அதனுடைய ஷெல் இருக்குமா. முட்டையில் ஓடு இருந்துச்சுன்னா, ஹார்டாக ஓடு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கிளிடாயிக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிளிடாயிக் எக் யாரு காணப்படுகிறது, ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸில் காணப்படுகிறது. இதுவே நான் கிளிடாயிக் எக் வித்தவுட் ஷெல், எந்த ஒரு ஷெல்லும் இல்லை அப்படின்னா அது நான் கிளிடாயிக்னு சொல்கிறோம். அப்போ கிளிடாயிக் நான் கிளிடாயிக் எக்கில் என்ன நடைபெறும், இன்டர்னல் டெவலப்மெண்ட். ஏன்னா ஓடு இல்லை, ஓடு இருந்தால் என்ன பண்ணும், வெளியில் போட்டாலும் முட்டை வெளியில் போட்டாலும் உடையாது. அப்போ ஓடு இல்லாமல் இருக்கும்போது வயிற்றுக்குள்ளே அப்படியே என்ன நடக்குது அப்படின்னா டெவலப்மெண்ட் நடக்குது. இதுவே ரெப்டைல்ஸ், ஒரு கோழியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முட்டை வெளியில் வருது, அதுக்கு ஹார்டு ஷெல் இருக்குது, அந்த செல்லை உடைச்சிட்டு என்ன வருது, கோழி குஞ்சு வந்து வெளியில் வருது. இதுவே நான் கிளிடாயிக்கில் ஓடு இல்லை, ஓடு இல்லாததுனால என்ன நடைபெறுகிறது அப்படின்னா இன்டர்னல் வயிற்றுக்குள்ளாடியே அதனுடைய டெவலப்மெண்ட் வந்து நடைபெறுகிறது. அதனால நான் கிளிடாயிக் எக்ஸாம்பிள் வந்து மேமல்ஸ். 2ஐயும் பார்த்துக்கோங்க. ஓடு இருந்தால் இது யோசிச்சு கூட போடலாம். ஓடு இருந்துச்சுன்னா கிளிடாயிக். ரெப்டைல்ஸு, பாம்புக்கு முட்டைக்கு ஓடு இருக்கும், பல்லிக்கு முட்டைக்கு ஓடு இருக்குது. இதுவே பேர்ட்ஸ்னா பறவைகள், கோழி, வாத்து, இதுக்கு எல்லாமே முட்டைக்கு ஓடு இருக்குது. இதுவே நான் கிளிடாயிக் எக் வரும்போது அதுக்கு ஷெல்லு கிடையாது. அப்போ அதனுடைய டெவலப்மெண்ட் எங்கே நடக்குது, இன்டர்னல் டெவலப்மெண்ட் யூட்ரஸ்குள்ளாடியே நடைபெறுகிறது. எக்ஸாம்பிள் எது நான் கிளிடாயிக் எக்கு அப்படின்னா மேமல்ஸ்.
அடுத்து என்ன வருது? ஆன் த பேசிஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம அடுத்தது பிரிக்கிறோம். டிட்டர்மினேட் ஆர் இன்டிட்டர்மினேட் அப்படின்னு பிரிப்போம். டிட்டர்மினேட்டுக்கு இன்னொரு நேம் வந்து மொசேக் எக். இது இம்பார்ட்டன்ட். மொசேக் எக்னா டிட்டர்மினேட், அதாவது விதி நிர்ணயம் செய்யப்பட்ட எக்கு. டிட்டர்மினேட் பண்ணியாச்சு. இந்த என்னது அப்படின்னா, ஒரு எக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எக்கில் இந்த பகுதி தலையாக ஒரு அனிமல்ஸோடைய தலையாக மாறலாம். இது வந்து கையாக மாறலாம். இந்த பகுதி என்னதாகும் அப்படின்னா காலாக மாறலாம். இது வயிறாக மாறலாம். டிட்டர்மினேட், விதி நிர்ணயம் செய்யப்பட்ட முட்டைகள் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாமே நம்ம சொல்லுவோம்ல, நம்மளுடைய தலை எழுத்து அப்படின்னு. நம்ம பிறக்கும் போதே தலை எழுத்து, நான் இப்படியெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதுதான் டிட்டர்மினேட். ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு பார்ட்டும் இந்தந்த பார்ட்டாக டெவலப் ஆகணும் அப்படின்னு விதி நிர்ணயம் செய்யப்பட்ட முட்டைகளை தான் நம்ம டிட்டர்மினேட் அப்படின்னு சொல்கிறோம். டிட்டர்மினேட் எக்னு சொல்கிறோம். பார்த்துக்கோங்க. ஃபேட் ஆஃப் எவ்ரி போர்ஷன்ஸ் இஸ் ப்ரீ டிட்டர்மினேட். ஃபேட்னா என்னது? விதி. இது என்ன பண்ணும் அப்படின்னா, எவ்ரி போர்ஷன், ஒவ்வொரு போர்ஷனும் என்னதாக இருக்கும்? ப்ரீ டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். நீ மேல் பகுதியா நீ தலையாக மாறு, சைடா நீ கை காலாக மாறு, நடுப்பகுதியாக வயிறாக மாறு அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். இதில் ரிமூவல் ஆஃப் எ போர்ஷன்ஸ் லீட்ஸ் டு ஆப்சன்ஸ் ஆஃப் பர்டிகுலர் ஆர்கன்ஸ். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு போர்ஷன் என்னதாகுது? ரிமூவ் பண்ணினீங்க அப்படின்னா அந்த போர்ஷன் உருவாகக்கூடிய, அந்த போர்ஷன்லேருந்து உருவாகக்கூடிய பர்டிகுலர் ஆர்கனும் என்னதாகும்? டெவலப் ஆகாது. அதான் ரிமூவல் ஆஃப் போர்ஷன்ஸ். இப்போ தலையை நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறீங்க, ஒரு முட்டையுடைய மேல் பகுதி தலையாக மாறணும். அப்போ தலையாக மாறணும்னா அந்த தலையை பகுதியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரிமூவ் பண்ணுறீங்க. அப்போ அதில் இருந்து தலை முளைக்குமா அப்படின்னு கேட்டால் முளைக்காது. அதான் டிட்டர்மினேட் பண்ணி வந்திருக்கு. அப்போ இந்த டிட்டர்மினேட் ஆர் மொசேக் எக் யாருக்கு காணப்படுது அப்படின்னா பாலிக்ளாட், நிமாரிட்டின்ஸ், அனலிட்ஸ், மொலஸ்கா, அசிடியன். இந்த நீங்கள் டிட்டர்மினேட்னா கான்செப்ட் இதுதான். எது? நிர்ணயம், விதி நிர்ணயம் செய்யப்பட்ட முட்டைகள். அதாவது எந்த ஒரு பகுதி எந்த ஆர்கனா மாறணும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கும், அதுதான் டிட்டர்மினேட். இதுக்கு இன்னொரு நேமும் இம்பார்ட்டன்ட் தான், மொசேக் எக் அப்படின்னு சொல்லுவீங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் தான் கேட்பாங்க. என்னது கேட்பாங்க? மொசேக் எக்ஸாம்பிள் ஃபார் மொசேக் எக் எதுன்னு கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இடையில இந்த எக்னோடர்மேட்டாவா, ஆர்த்ரோபோடாவா, மேமல்ஸா, அனலிட்ஸா அப்படின்னு கேட்டால் நம்ம அனலிட்ஸ். அதனால எக்ஸாம்பிள் வந்து கிளியராக நம்ம தெரிஞ்சிச்சுன்னா நம்ம போட்டுடலாம். பாலிக்ளாட்ஸ், நிமாரிட்டின்ஸ், அனலிட்ஸ், மொலஸ்கா, அசிடியன். இது எல்லாமே டிட்டர்மினேட் ஆர் மொசேக் எக்னு சொல்கிறோம். விதி நிர்ணயம் செய்யப்பட்ட முட்டைகளாக இருக்கின்றன. இதில் அசோசியேஷன் ரீசனில் கேட்பாங்க, விதி நிர்ணயம் செய்யப்பட்ட முட்டைகளில் ஒரு பார்ட் ஆஃப் த போர்ஷன்ஸ் வந்து என்னதாகுது அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டா அந்த போர்ஷன் வந்து அந்த ஆர்கனை வந்து டெவலப் பண்ணுமா அப்படின்னு கேட்கலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸா, இல்லைன்னா அசோசியேஷன் ரீசனில் கூற்று காரணம் சொல்லு அப்படின்னு கூட கேட்கலாம். அதனால இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கணும். 2 மெயின் கான்செப்ட் இதுதான். எல்லா போர்ஷனும் ப்ரீ டிட்டர்மைன் பண்ணி இருக்குது. இதில் ஒரு போர்ஷனை நீங்கள் கட் பண்ணாலும் அதில் இருந்து என்னதாகாது? பர்டிகுலர் ஆர்கன் டெவலப் ஆகாது. எக்ஸாம்பிள் பார்த்தா போதும். இதுவே இன்டிட்டர்மினேட் என்ன பண்ணுவீங்க? டிட்டர்மினேட்டோடைய ஆப்போசிட் தான் இன்டிட்டர்மினேட். ஓகேவா? நீங்கள் எப்படி டிட்டர்மினேட்டை வந்து மொசேக் எக்னு சொல்கிறீங்களோ, அதுவே இன்டிட்டர்மினேட்டை ரெகுலேட்டிவ் எக் அப்படின்னு சொல்லுவீங்க. ரெகுலேட்டிவ் எக்னு சொல்லுவீங்க. இதில் நோ ப்ரீ டிட்டர்மினேஷன், எந்த ஒரு டிட்டர்மினேஷனும் இல்லை இங்கே. ஆனால் டிட்டர்மினேட்டில் வந்து டிட்டர்மினேஷன் பண்ணியிருக்கணும், இதுவாக தான் மாறுவா அப்படின்னா. இந்த என்னது? ரிமூவல் ஆஃப் போர்ஷன்ஸ் ஸ்டில் அலோ நார்மல் டெவலப்மெண்ட். நீங்கள் அதில் இருந்து ஒரு போர்ஷனை நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்தாலும் அதுலேருந்து புது நார்மலாக டெவலப்மெண்ட் என்ன நடக்குமோ அது நடந்துட்டு தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஆம்பியாக்சஸ் அண்ட் மேமல்ஸ். இந்த மேமல்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, மேமல்ஸோட எக் வந்து டிட்டர்மினேட்டா அப்படின்னா இன்டிட்டர்மினேட் தான், விதி நிர்ணயம் செய்யப்படாத முட்டைகள். நம்ம தான் சொல்லுவோம் மேமல்ஸ்னா மனிதர்கள் பாலூட்டிகள் வந்துருவோமா, நம்ம சொல்லுவோம் ஐயோ என் தலையெழுத்து என் விதி அப்படி இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கு என்ன முட்டைகள் தான் இருக்கு? இன்டிட்டர்மினேட்.
நமக்கு எந்த ஒரு விதி நிர்ணயம் செய்யப்படாத முட்டைகள் தான் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டுக்கு மேமல்ஸ்ன்னு போட்டுறணும். இன்னும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆம்பியாக்சஸ், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கும் இன்டிட்டர்மினேட் கேட்கலாம். இன்டிட்டர்மினேட்ல எக்ஸாம்பிள் வந்து ஆம்பியாக்சஸ் கூட உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். இன்டிட்டர்மினேட்டுக்கு இன்னொரு நேம் என்னன்னு கேட்கலாம், ரெகுலேட்டிவ் எக். டிட்டர்மினேட்னா மொசைக் எக். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யோக்குனா என்ன? தமிழில் யோக்குனா என்னது? கரு உணவு. இது அப்போ என்ன பண்ணோம், இதில் என்ன இருக்குது? நியூட்ரிட்டிவ் சப்ஸ்டன்ஸ் ஸ்டோர்ட் இன் எக்கு சைட்டோபிளாசம். அப்போ கரு உணவு என்னது? இது ஒரு நியூட்ரிட்டிவ் சப்ஸ்டன்ஸு. இது எங்கே ஸ்டோர் ஆகியிருக்கு? எக்குடைய சைட்டோபிளாசத்தில் ஸ்டோர் ஆகியிருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா இன்டர்னல் டெவலப்மெண்ட். அப்போது இந்த யோக்கு வந்து இன்டர்னல் டெவலப்மெண்ட்லேயும் காணப்படும். அதாவது கரு உணவுக்கு இந்த இது வயிற்றுக்குள்ளாடி டெவலப்மெண்ட் நடந்துச்சுன்னா அதுலேயும் காணப்படும், வெளியில் நடந்தாலும் காணப்படும். அப்போது இன்டர்னல் டெவலப்மெண்ட்டுக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா நியூட்ரியன்ட் கொடுக்குது, நியூட்ரிஷன் ஃப்ரம் மதர். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஏலசித்தல் எக். ஏலசித்தல் எக்கு நெக்லிஜிபிள் யோக். நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சிங்கல்ல, அமௌண்ட் ஆஃப் யோக்கை பொறுத்து நம்ம ஏலசித்தல், மீசோலிசித்தல், மைக்ரோலிசித்தல், மெகாலிசித்தல் அப்படின்னு படித்தோம்ல. ஏலசித்தல்னா வித்தவுட் யோக்குன்னு படிச்சீங்க, நோ யோக்குன்னு படிச்சீங்க. ஆனால் அதை வித்தவுட் நோக்குன்னு சொல்லக்கூடாது, யோக்குன்னு சொல்லக்கூடாது. நெக்லிஜிபிள், கொஞ்சோல அமௌண்ட் ஆஃப் யோக்கு இருக்கும், ஓகேவா? அப்போ நிறைய இல்லாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அப்போ இன்டர்னல் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த இன்டர்னல் டெவலப்மெண்ட்டில் இது என்ன பண்ணுது? நியூட்ரிஷன் ஃப்ரம் மதர்கிட்ட இருந்து நியூட்ரிஷனை எடுத்து யங்கோன்ஸுக்கு கொடுக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா ஏலசித்தல் எக். ஏலசித்தல்னா கம்ப்ளீட்டாக யோக் இல்லைன்னு சொல்லக்கூடாது, நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் யோக் இருக்குது. இதுவே எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட்டு என்ன நடக்கும்? வெளியில் நடக்கும்போது அந்த பறவைகள் இது ரெப்டைல்ஸு இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? முட்டை போடுவாங்க. அவங்கள்ட்ட என்ன இருக்கும்? கன்சிடரபிள் யோக் இருக்குது. இந்த கன்சிடரபிள் யோக்கு எதுக்கு இருக்குது அப்படின்னா அந்த கருவுக்கு இதன் வழியாக தான், இந்த யோக் வழியாக தான் என்ன பண்ணுது? நியூட்ரிஷன் போயிட்டே இருக்குது. யோக் அமௌண்ட் டிபெண்ட் ஆன் த டியூரேஷன்ஸ் ஆஃப் த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட். அப்போது யோக்குடைய அமௌண்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா அந்த எம்ப்ரியோட டெவலப்மெண்ட். அந்த எம்ப்ரியோ வந்து 10 நாளில் வளருது அப்படின்னா அந்த 10 நாளைக்கு தேவையான அமௌண்ட் ஆஃப் யோக் இருக்குது. இதுவே 20 டேஸ் ஆகுது அப்படின்னா அந்த 20 டேஸுக்கு தேவையான யோக்கோடைய அமௌண்ட் இருக்குது. அடுத்தது யோக்குக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா டியூட்டோபிளாசம். யோக் இஸ் ஆல்சோ கால்டு டியூட்டோபிளாசம். இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். கேட்பாங்க டியூட்ரோபிளாசமா புரோட்டோபிளாசமான்னு கேட்பாங்க. டியூட்ரோன்னு எல்லாம் போடக்கூடாது, டியூட்டோபிளாசம். அடுத்து யோக்கை பொறுத்து நம்ம படிச்சிருக்கோம்ல, டைப் ஆஃப் யோக்கு, மைக்ரோலெசித்தல், மெகாலெசித்தல், சென்ட்ரோலெசித்தல். அதை தான் திரும்பவும் அதே பாயிண்டில் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. மைக்ரோலெசித்தல், மெகாலெசித்தலுக்கு வந்து மைக்ரோலெசித்தல் லிட்டில் யோக் இருக்கும், யூனிஃபார்மாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அதனால நம்ம ஐசோலெசித்தல், ஹோமோலெசித்தலில் கொண்டு வருவோம். மைக்ரோலெசித்தல் ஏக்கு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யோக் இருக்குது, யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால நம்ம டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் யோக் படித்தோம்ல, அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் யோக்கில் என்ன படித்தோம்? ஐசோலெசித்தல், ஹோமோலெசித்தல். ஐசோலெசித்தலும் ஹோமோலெசித்தலும் எதில் வந்துடும்? இந்த மைக்ரோலெசித்தலில் வந்திருக்கு. மைக்ரோனா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யோக்கு, ஐசோலெசித்தல்னா என்ன படிச்சிங்க? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் யோக்கில் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். அப்போ இப்படி கூட கேட்கலாம், ஐசோலெசித்தல் எதில் வரும் அப்படின்னா மைக்ரோலெசித்தல். இதுவே மெகாலெசித்தல் ஆர் மேக்ரோலெசித்தல் எதில் வருது? டீலோலெசித்தலில் வருது. ஏன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் யோக் இருக்குது. அந்த யோக் எங்கே கான்சன்ட்ரேட் ஆகியிருக்குது? வெஜிடல் போல்ல இருக்குது. அப்போ மெகாலெசித்தல் ஆர் மேக்ரோலெசித்தல் எதில் வருது? டீலோலெசித்தல். சென்ட்ரோலெசித்தல் யோக் வந்து சென்டரில் இருந்துச்சுன்னா அது சென்ட்ரோலெசித்தல். எக்ஸாம்பிள் இன்செக்ட். இதுவும் பார்த்துக்கணும். அப்போ ஐசோலெசித்தல், ஹோமோலெசித்தல் மைக்ரோலெசித்தலில் வருது. டீலோலெசித்தல் எதில் வருதுன்னு கேட்டால் மெகாலெசித்தல் ஆர் மேக்ரோலெசித்தலில் வருது. அடுத்தது யோக்கில் காம்போசிஷன்ஸ். யோக்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? புரோட்டீன் இருக்குது, பாஸ்போலிப்பிட்ஸ் இருக்குது, நியூட்ரல் ஃபேட் இருக்குது. நீங்கள் படிப்போம் நம்ம கரு உணவு தான் என்ன பண்ணுது? கருவிற்கு வந்து உணவை கொடுக்குது. அப்போ உணவு கொடுக்கும்போது அதில் என்னெல்லாம் சப்ஸ்டன்ஸ் இருக்குது? புரோட்டீன்,
புரோட்டீன், பாஸ்போலிபிட்ஸ், நியூட்ரல் ஃபேட் காணப்படுகிறது. கிளாசிஃபைட் அஸ் புரோட்டீன் யோக் ஆர் ஃபேட்டி யோக். நம்ம இதை கிளாசிஃபை பண்ணலாம். இது வந்து புரோட்டீன் இருக்கக்கூடிய யோக்கா அல்லது ஃபேட்டி இருக்கக்கூடிய யோக்கா அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் என்க்ளோஸ்ட் இன் பிளேட்லெட்ஸ், ஸ்பியர்ஸ், கிரானியூல்ஸ், டிஸ்க் ஸ்பீராய்ட்ஸ். இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இதை சுற்றி தான் என்ன இருக்குது அப்படின்னா யோக் வந்து இருக்குது. வெர்டிபிரேட்டில் இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதுகெலும்பிகளில் யோக் பிளேட்லெட். இந்த யோக் பிளேட்லெட் ஆம்பிபியனில் என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஓவல் ஷேப்பு. கேட்பாங்க யோக் பிளேட்லெட் வந்து யாரிடம் காணப்படுகிறது? ஆம்பிபியனில். இந்த ஆம்பிபியனில் இந்த யோக் பிளேட்லெட் என்ன ஷேப்பில் இருக்குது? ஓவல் ஷேப்பில் இருக்குது. வெர்டிபிரேட்டில் யோக் பிளேட் காணப்படுமா? ஆம், காணப்படும். யோக் ஒவ்வொரு லைனும் இம்பார்ட்டன்ட் தான். இதில் என்னெல்லாம் இருக்குது? பாஸ்விட்டின், அதாவது பாஸ்பரஸ் ரிச்சாக இருந்தால் பாஸ்விட்டின். இதுவே லிப்பிட் ரிச்சாக இருந்துச்சுன்னா லிப்போவிட்லின் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்துக்கோங்க, பாஸ்பரஸ் இருக்குது அதிகமாக இருந்துச்சுன்னா அதை பாஸ்விட்டின், லிப்பிட் அதிகமாக இருந்தால் லிப்போவிட்லின் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு போர்ஷன் தான், இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? பிக்மெண்ட். எக் மே கண்டென்ட் பிக்மெண்ட் கிரானியூல்ஸ். எக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா பிக்மெண்ட் கிரானியூல்ஸ் இருக்கும். இந்த பிக்மெண்ட் கிரானியூல்ஸ் எதுவாக இருக்கலாம் அப்படின்னா ப்ரௌனாக இருக்கலாம், பிளாக்காக இருக்கலாம், எல்லோ, ரெட், க்ரீன் அண்டு கிரே கலரில் இருக்கலாம். பார்த்துக்கோங்க என்னென்ன கலரில் பிக்மெண்ட் கிரானியூல்ஸ் இருக்குது இன் எக்கில்? ப்ரௌன், பிளாக், ரெட், எல்லோ, க்ரீன், கிரே. ஆனால் இதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து வேரிஸாக இருக்கும். ஃப்ராக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதனுடைய அனிமல் போலில் என்ன பிக்மெண்ட் காணப்படுகிறது? ப்ரௌன், பிளாக் அண்ட் ப்ரௌன் பிக்மெண்ட் காணப்படுகிறது. இது எதில் காணப்படுகிறது? அனிமல் போல். இதுவே இதனுடைய வெஜிடல் போலில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒயிட் யோக் ப்ரெசண்டாக இருக்குது. அப்போ எக்கில் ஃப்ராகோட எக்கில் அனிமல் போலில் என்னெல்லாம் பிக்மெண்ட் காணப்படுகின்றன அப்படின்னா பிளாக் அண்ட் ப்ரௌன். இது வெஜிடல் போலில் என்ன பிக்மெண்ட் காணப்படுகிறதுனா ஒயிட் யோக்கு காணப்படுகிறது. இதுவே டென்டாலியம் எக்கில் எக்கில் எப்படி காணப்படுகிறதுனா ஆலிவ் கிரீன் கலர், பிரிக் ரெட் கலர் பிக்மெண்ட் எதில் காணப்படுகிறது? இன்டர்மீடியேட் சைட்டோபிளாசத்தில் காணப்படுகிறது. அதனுடைய இன்டர்மீடியேட் சைட்டோபிளாசத்தில் ஆலிவ் கிரீன் ஆர் பிரிக் ரெட் பிக்மெண்ட் காணப்படுகிறது. சி அர்ச்சினில் இந்த வேர்ட் இம்பார்ட்டண்ட் பாராசென்ட்ரிட்டஸ் கண்டைன் ரெட் பிக்மெண்ட். அப்போ சி அர்ச்சினுடைய எக்கை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெட் பிக்மெண்ட் காணப்படுகிறது. அந்த ரெட் பிக்மெண்ட்டுக்கு காரணம் என்ன அப்படின்னா பாராசென்ட்ரிட்டஸ். நம்மளுடைய ஹீமோகுளோபின் வந்து நம்மளுடைய ஆர்பிசி வந்து ரெட்டாக இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு ஹீமோகுளோபின் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அதே போல் சிஎஸ்னுடைய ரெட் பிக்மெண்ட்டுக்கு காரணம் இந்த பாராசென்டர்சஸ். ஃபெர்டிலைசேஷன்னா என்ன? எக்கும் ஸ்பெர்மும் வந்து மீட் பண்ணக்கூடிய அந்த ரீஜியன், அந்த இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இனப்பெருக்கம், யூனியன் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் எக். ஸ்பெர்மும் எக்கும் யூனியன் இணைந்து நமக்கு என்ன கிடைக்குது? சைகோட் வந்து ஃபார்ம் ஆகுது. இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன? மெயின்டைன் டிப்ளாய்டு நம்பர் ஆஃப் டிப்ளாய்டு நம்பர். அப்படின்னா என்ன? ஸ்பெர்மில் இருந்து என் நம்பர் ஆஃப் குரோமோசோம் வரும், எக்கில் இருந்து என் நம்பர் ஆஃப் குரோமோசோம் வரும். ரெண்டு சேர்த்து சைகோட் எப்படி இருக்கும் அப்படின்னா 2n நம்பரில் இருக்கும். அதான் மெயின்டைன் டிப்ளாய்டு நம்பர்.
ப்ரொடியூஸ் ஜெனட்டிக் வேரியேஷன். என்னது ஜெனட்டிக் வேரியேஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆக்டிவேட் எக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஏன்னா எக்கும் ஸ்பெர்மும் ஃபியூஸ் ஆகி தான் நமக்கு என்ன கிடைக்குது, சைகோட் கிடைக்குது. இந்த ஃபர்டிலைசேஷன்லேயே 2 டைப் இருக்குது. எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன், இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன்னா என்னது, செல்லுக்கு வெளியில். இன்டர்னல்னா என்னது, பாடிக்கு உள்ள. இந்த எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் தான் ப்ரிமிட்டிவ் டைப், முன்னாடி இருந்தது. இந்த எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் எதில் நடைபெறுகிறது அப்படின்னா ஃபிஷஸ் அண்ட் ஃப்ராக்ஸில் நடைபெறுகிறது. இது இம்பார்ட்டன்ட். ஃபிஷ்ஷும் ஃப்ராகும் இப்படி கூட ஞாபகம், ஃபிஷ்ஷும் ஃப்ராகும் வெளியில தான் முட்டை போடும். அதனுடைய எங்கோன்ஸ் வந்து வெளியில இருந்து தான் வருது. அதனால நம்ம எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். அட்வான்ஸ்டு டைப் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் எதுன்னு கேட்டான்னா இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் தான் அட்வான்ஸ்டு டைப் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படின்னா பாடிக்குள்ளாடி என்ன நடக்குது அப்படின்னா டெவலப்மெண்ட் நடக்குது. அடுத்து வந்து லைஃப் ஸ்பேன் ஆஃப் கேமெட். கேமெட்டோட லைஃப் ஸ்பேன் என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்டிலைசேஷன் வந்து 2 டைப் இருக்குது. எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன், இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷனில் உருவாகக்கூடிய அந்த எக்கில், ஃபர்டிலைஸ்டு எக்கில் அதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா இன்டர்னல் ஃபர்டிலைஸ்டு எக்கை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைஸ்டு எக்குடைய லைஃப் ஸ்பேன் வாழ்நாள் வந்து ஷார்ட்டாக தான் இருக்குது. ஹியூமன் எக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 24 hours, அதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து மோர் தேன் 24 hours ஆஃப்டர் ஓவுலேஷன் முடிஞ்சு அந்த எக்கு வந்து எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குமா, மோர் தேன் 24 hours இருக்குது. அதே போல் ஸ்பெர்ம் லைஃப் ஸ்பேன் வந்து வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேட்டோடைய ஸ்பெர்மோடைய லைஃப் ஸ்பேன் வந்து எவ்வளோன்னா 35 days. காக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வாரம் வரை இருக்குமா. ஹியூமனுடைய ஸ்பெர்மை எடுத்துக்கிட்டிங்கன்னா மோர் தேன் 24 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஸ்பெர்மோடைய லைஃப் ஸ்பேன் வந்து ஸ்பேமோடைய லைஃப் ஸ்பேன் வந்து 135 days. காக்கோடைய ஸ்பெர்மோடைய லைஃப் ஸ்பேன் வந்து 2 weeks. ஹியூமன் வரும்போது ஸ்பெர்ம் வந்து மோர் தேன் 24 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபர்டிலைசேஷனில் மெக்கானிசம் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா மெக்கானிக்கல் பொசிஷனை பேஸ் பண்ணி ஃபர்டிலைசேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா இதில் ஒரு 3 டைப் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கோப்புலேஷன், இன்னொன்று வந்து குளோயாக்கல்கிஸ், இன்னொன்று வந்து ஹெக்டோகாக்டிலஸ் ஆம். இந்த கோப்புலேஷன்னா என்ன அப்படின்னா ஸ்பெர்மட்டோசோவா எதில் இன்ஜெக்ட் ஆகுது அப்படின்னா ஃபீமேலுடைய ஜெனிட்டல் டக்டில் வந்து என்னதாகுது, இன்ஜெக்ட் ஆகக்கூடியதான் கோப்புலேஷன். ஸ்பெர்ம் வந்து ஃபீமேலுடைய இன் மேமல்ஸில் கோப்புலேஷன் எதில் நடைபெறுது அப்படின்னா மேமல்ஸில் நடைபெறுகிறது. அதில் என்ன நடைபெறுகிறது, ஸ்பெர்ம் வந்து எங்கே இன்ஜெக்ட் ஆகுது அப்படின்னா எங்கே போகுது அப்படின்னா ஃபீமேலுடைய ஜெனிட்டல் டக்டில் போகுது. இதுதான் கோப்புலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன் பேர்ட்ஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குளோயாக்கல்கிஸ் என்னது அப்படின்னா ஸ்பெர்ம்ஸ் ஆர் இன்ட்ரோடியூஸ் இன்டு த குளோயாக்கா ஆஃப் த ஃபீமேல் பேர்டு. இதுதான் இந்த ப்ராசஸ் தான் குளோயாக்கல்கிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெர்ம் வந்து எங்கே என்டர் ஆகுது, குளோயாக்காவில் என்டர் ஆகுறதுனால நம்ம குளோயாக்கல்கிஸ். இது எதில் நடைபெறுகிறது, பேர்ட்ஸில் நடைபெறுகிறது. அடுத்தது ஹெக்டோகாக்டிலஸ். இந்த வேர்டு இம்பார்ட்டண்ட்டு. இதில் என்ன நடக்குது அப்படின்னா சம் ஆஃப் த செஃபலோபோட்ஸான செப்பியா லாலிகோல ஒன் ஆஃப் த ஆர்ம் வந்து எதுவாக மாடிஃபை ஆகும் அப்படின்னா ஸ்பெர்மட்டோசோவா மெயிலுடைய ஆணுடைய ஒரு ஆர்ம் வந்து எதுவாக மாறுது அப்படின்னா ஸ்பெர்மட்டோசோவாவாக மாடிஃபை ஆகி எங்கே போகுது, ஃபீமேலுடைய ஜெனிட்டல் டக்டில் போகுது. இதுதான் ஹெக்டோகாக்டிலஸ் ஆர்ம். யாருக்கு காணப்படுகிறது, செஃபலோபோட்ஸுக்கு. செஃபலோபோட்ஸில் யாருக்கு காணப்படுகிறது அப்படின்னா செப்பியா அண்ட் லோலிகோ. செப்பியாலையும் லோலிகோலையும் தான் காணப்படுகிறது. இது இம்பார்ட்டன்ட். கோஆப்ரேஷனாக தெரியும். குளோயாக்கல்கிஸ்னா பேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுருக்கணும். ஹெக்டோகாக்டிலஸ்னா என்னது, செஃபலோபோட்ஸான செப்பியோ லாலிகோவில் ஒரு ஆர்ம் வந்து ஸ்பெர்மா மாடிஃபை ஆகி எங்கே போகுது, ஃபீமேலுடைய ஜெனிட்டல் டக்டில் போகுது. இதுதான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஹெக்டோகாக்டிலஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்து வந்து சிங்க்ரோனினா சிங் மீன்ஸ் சேம், அதாவது கேமெட் ஆர் ப்ரொடியூஸ்ட் அட் த சேம் டைம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சின்க்ரோனி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃபீமேல் கேமெட் அண்ட் மேல் கேமெட் ஆர் ப்ரொடியூஸ்ட் அட் எ பர்டிகுலர்
சேம் டைமில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா சின்க்ரோனி. இது வந்து என்னதாகும் அப்படின்னா சில டைமில் சில எக் வந்து எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா ஆஃப்டர் ஓவலேஷன்ஸ் அப்போ தான் ரிலீஸ் ஆகும். ஆஃப்டர் ஓவலேஷன் அப்போ ரிலீஸ் ஆகுது. அதனால என்னதாகும் அப்படின்னா ஸ்பெர்மோடைய வேஸ்டேஜை வந்து இது எதுக்கு உதவுது அப்படின்னா ஸ்பெர்மோடைய வேஸ்டேஜை வந்து தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுதான் சின்க்ரோனி. சின்க்ரோனி என்னது? மெயில் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் பர்டிகுலர் டைமில் அதாவது சேம் டைமில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதான் சின்க்ரோனின்னு சொல்கிறோம். இதில் என்னதாகுது அப்படின்னா சில அனிமல்ஸில் என்னதாகுது கேமெட் வந்து எக்கு வந்து ஆஃப்டர் ஓவலேஷன்ஸ் அப்போ தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா நிறைய ஸ்பெர்ம் வந்து வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்து வந்து கெப்பாசிட்டேஷன்ஸ். கெப்பாசிட்டேஷன் தமிழில் திறனேற்றம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெர்ம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எக்கில் போய் அட்டாச் ஆகி ஃபர்டிலைசேஷன் ஆகக்கூடிய அந்த எபிலிட்டியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கெப்பாசிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஸ்பெர்ம் கெயின் எபிலிட்டி டு ஃபர்டிலைஸ். ஸ்பெர்மால் என்ன பண்ண முடியும்? எக்கு கூட போய் ஃபர்டிலைஸ்ட் ஆகக்கூடிய அந்த திறனை தான் கெப்பாசிட்டேஷன்ஸ் திறனேற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கெப்பாசிட்டேஷன்ஸ் எதன் வழியாக போகுது அப்படின்னா எபிடிடிமிஸ். இந்த கெப்பாசிட்டேஷன்ஸ் பை பாசிங் த்ரூ எபிடிடிமிஸ் வழியாக போகுது. இன் மேனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கெப்பாசிட்டேஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் 6 hours அண்ட் மவுஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 hour. கெப்பாசிட்டேஷன் in mammals at 6 hours. in mouse எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 hours. அடுத்து வந்து என்ட்ரி ஆஃப் ஸ்பெர்ம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எக்கில் போய் அட்டாச் ஆகணும். அப்போது எக்கில் போய் அட்டாச் ஆகணும் அப்படின்னா அங்கே என்ன தேவைப்படும் அப்படின்னா எக் இன் சம் அனிமல்ஸ் சச் அஸ் நிமரடைன்ஸ் மொலஸ்க் எக்கினோடர்ம்ஸ் இன்செக்ட் அண்ட் ஃபிஷஸ் த எக் ஆர் சரௌண்டட் பை எ டஃப் மெம்பரன் இஸ் கால்டு த கோரியான். நம்ம கோரியான் எல்லாமே படித்தோம். இந்த கோரியான் திஸ் மெம்பரன் கேன் நாட் பி ஈஸிலி பெனிட்ரேட்டட் இன்டு த ஸ்பெர்மட்டோசோவா. இந்த ஸ்பெர்மட்டோசோவாவில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த கோரியன் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பெர்மட்டோசோவாவை ஈஸியாக வந்து பெனிட்ரேட் பண்ண விடாது. அப்போ ஸ்பெர்மட்டோசோவா போனால் தான் எக்குள்ளாடி போனால் தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். அப்போ என்ன நடக்கும்? அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும்னு படித்தோமா? அந்த ஓட்டைகளை நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா மைக்ரோஃபைல். இந்த மைக்ரோஃபைல் வழியாக தான் ஸ்பெர்ம் வந்து என்டர் ஆகுது. அப்போ என்ட்ரி ஆஃப் ஸ்பெர்மில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்கு வித்து கோரியான் இருக்குது. கோரியான் தான் டஃப் மெம்பரைன். இந்த டஃப் மெம்பரைனான கோரியான் வழியாக ஸ்பெர்ம் வந்து பாஸ் ஆக முடியாது. அந்த அதில் என்ன இருக்கும் அப்படின்னா சின்ன சின்ன ஹோல் இருக்கும். அந்த ஹோலை மைக்ரோஃபைல்ஸ்ன்னு சொல்கிறீங்க. அந்த மைக்ரோஃபைல் வழியாக தான் யார் என்டர் ஆகுறா? ஸ்பெர்ம் வந்து என்டர் ஆகுது. அடுத்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான் டைம் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். டைம் ஆஃப் ஃபர்டிலைசேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்பீசிஸுக்கும் டைம் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் வந்து வேரி ஆகுது. சி அடிச்சிட்டிங்க எடுத்துட்டிங்கன்னா ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷனுக்கு ஆஃப்டர் மெச்சுரைசேஷன். நீங்கள் ஸ்பெர்மில் எல்லாம் படிச்சிருப்பீங்களா? க்ரோத் ஃபேஸ், மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ், க்ரோத் ஃபேஸ், மெச்சுரேஷன் ஃபேஸ். அந்த மெச்சுரேஷன் ஃபேஸ் முடிஞ்ச பிறகு தான் சி அர்ச்சினில் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் நடைபெறுகிறது. அதே போல் தான் வேர்டிபிரேட்டில் ஆஃப்டர் மெச்சுரேஷன் டிவிஷன் அப்போ நடைபெறுகிறது. அசிடியன், மொலஸ்கா, அனலிட்ஸ் இந்த மூணுலையும் அசிடியன், மொலஸ்கா, அனலிட்ஸில் டியூரிங் ஃபர்ஸ்ட் மெச்சுரேஷன் டிவிஷன்ஸ் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் நடக்கிறது. நெமட்டோட்ஸ் அண்ட் அனலிட்ஸில் பிஃபோர் மெச்சுரேஷன் டிவிஷன்ஸ். இது இம்பார்ட்டன்ட். பிஃபோர் மெச்சுரைசேஷன் டிவிஷனுக்கு முன்னாடியே ஃபர்டிலைசேஷன் எங்கே நடைபெறுகிறது? நெமட்டோட் அண்ட் அனலிட். நமக்கு எல்லாமே தெரியும். ஆஃப்டர் மெச்சுரைசேஷன்ஸ் அப்போ தான் நமக்கு என்ன நடைபெறும்? ஃபர்டிலைசேஷன் நடைபெறும் அப்படின்னு படிப்போம். இதில் என்ன நடைபெறுகிறது? யாருக்கு பிஃபோர் மெச்சுரைசேஷன் நடைபெறுது அப்படின்னா அனலிட்ஸ் அண்டு நெமட்டோட்ஸ். அப்போது ஃபஸ்ட்டு மெச்சுரேஷன் டிவிஷனில் யாருக்கு நடைபெறும் ஃபர்டிலைசேஷன் நடைபெறுகிறது அப்படின்னா அசிடியன், மொலஸ்கா அண்ட் அனலிட்ஸ். அடுத்தது வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்ப்போம். என்னையோடைய டாபிக் இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அக்ரோசோமல் ரியாக்ஷன் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். டிட்டர்மினேட் எக் டைப் இஸ் ப்ரெசன்ட் இன். டிட்டர்மினேட் எக் டைப் யாருக்கு காணப்படுகிறது அப்படின்னா பாலிகிளாட்ஸா, அசிடியனா, மொலஸ்காவா, ஆல் ஆஃப் தி எபோவா. நம்ம இதெல்லாமே படித்தோம். டிட்டர்மினேட் விதி நிர்ணயம் செய்யப்பட்ட முட்டைகள் யாரில் காணப்படுகிறது? பாலிகிளாட்ஸ், அசிடியன், மொலஸ்கா. அப்போ ஆல் ஆஃப் தி எபோ.
அதர் நேம் ஆஃப் யோக்கோடைய கருவுணவுடைய அதர் நேம் என்னது? புரோட்டோபிளாசம், டியூட்டோபிளாசம், போத்தா, நன்னா. அப்போ வரும்போது நம்ம என்ன படித்தோம்? டியூட்டோபிளாசம். இதுக்கு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இடையில ஒரு ஆர் கொடுப்பான், டியூட்டிரோபிளாசம் அப்படின்னு. டியூட்டோபிளாசம் தான் யோக்கோடைய அதர் நேம் என்னது? டியூட்டோபிளாசம். இன்டிட்டர்மினேட் எக் ஆர் பிரசன்ட் இன், விதி நிர்ணயம் செய்யப்படாத எக் எதில் காணப்படுகிறது? ஆம்பியாக்சிஸா, மேமல்ஸா, போத்தா, நன் ஆஃப் தி எபோவா அப்படின்னு வரும்போது நம்ம 2 பேர் தான் படித்தோம். இன்டிட்டர்மினேட்டில் 2 பேர் வருவாங்க. யாரெல்லாம்? ஆம்பியாக்சிஸ் அண்ட் மேமல்ஸ். ஸோ போத் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிந்தியா பேட்டிட்டா டேஸ் கலர் பிக்மெண்ட் இந்த எக் சைட்டோபிளாசம். சிந்தியா பேட்டிட்டா ஒரு அசிடியன்ல வருவாங்க. இந்த சிந்தியா பேட்டிட்டா அதனுடைய எக் சைட்டோபிளாசத்தில் என்ன பிக்மெண்ட் இருக்குது? எல்லோ கிரேயா, பிளாக்கா, ரெட்டா, ஆரஞ்சா அப்படின்னு வரும்போது நம்ம என்னதான் போடணும்? எல்லோ கிரே பிக்மெண்ட். சிந்தியா பேட்டிட்டா, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சிந்தியா பேட்டிட்டா இந்த பிக்மெண்ட்டுக்கு ஏதாவது ரோல் இருக்கா? ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் ரோல் இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ சிந்தியா பேட்டிட்டா ஹேஸ் எ பிக்மெண்ட் இன் த சைட்டோபிளாசம். எந்த பிக்மெண்ட் இருக்குன்னா எல்லோ கிரே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் தான் இது எடுத்துகிட்டு வந்தேன். Who demonstrated the acrosome reactions in the Enteropneustes sarcoclasses? Enteropneustes sarcoclasses acrosome reaction-ஐ demonstrated பண்ணினவர் யாரு அப்படின்னா கால்வினா, கேல்வினா, தாமஸா, நிரன்பர்கா அப்படின்னு வரும்போது நீங்கள் கால்வின், COLWIN. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்டிரோப்னியூஸ்ட் சார்கோகிளாசஸில் அக்ரோசோம் ரியாக்ஷனை வந்து டெமான்ஸ்ட்ரேட்டட் பண்ணவர் வந்து கால்வின். அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, இதோட நம்ம இன்னைக்குள்ள டாபிக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கார்டிக்கல் ரியாக்ஷனும் அக்ரோசோமல் ரியாக்ஷன் பார்ப்போம். தேங்க்யூ.